உலகத்திலே மிகப்பெரிய பாம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா டைட்டனோபா. ஆனால் இந்த டைட்டனோபா என்ற பாம்பு இனம் வந்து டைனோசர் காலத்தில் அழிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிற உலகத்திலே மிகப்பெரிய பாம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்க பாம்பு இனம் அனகொண்டா. இப்போ இந்த அனகொண்டா பற்றின 10 ஃபேக்டை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனகொண்டா அந்த பேர் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். அனகொண்டா அப்படின்ற பேர் தமிழ் வார்த்தை ஆனைகொண்டா அப்படின்ற தமிழ் வார்த்தையிலேருந்து அனகொண்டான்ற பேர் வந்தது. அனகொண்டாவுக்கு சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா ஜீனஸ் ஈனக்டஸ். ஜீனஸ் அப்படின்னா போன்னு அர்த்தம். போனா தமிழில் மலைப்பாம்பு. ஈனக்டஸ் அப்படின்னா குட் ஸ்விம்மர், அதாவது நீச்சல் வீரர், நல்ல நீச்சல் வீரர் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவதாக அனகொண்டாவோட டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். பொதுவாக அனகொண்டானாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது க்ரீன் அனகொண்டா தான். ஆனால் அனகொண்டாலே 4 விதமான டைப்ஸ் இருக்குது. என்னென்னா எல்லோ அனகொண்டா, டார்க் ஸ்பாட்டடு அண்டு பொலிவியன் அனகொண்டா. இந்தமாரி 4 விதமான டைப் இருக்குது. இது அனகொண்டா எல்லாமே வந்து நார்த் அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்கும். பொதுவாக அனகொண்டாவோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் அனகொண்டாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 550 பவுண்ட் வரையும் இருக்கும். அதாவது 1 பவுண்ட் அப்படின்னா 0.45 kg. அப்போது 550 பவுண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 250 கிலோகிராம் வரைக்கும் அந்த க்ரீன் அனகொண்டா இருக்கும். அதோட லென்த் பார்த்திங்கன்னா 30 அடி வரைக்கும் இருக்கும். அதாவது 9 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். அதோட சுற்றளவு டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டர், அதாவது 12 இன்ச்சஸ் அது வரைக்கும் இருக்கும். இதுதான் அதோட சைஸு. ஸ்பீடை பற்றி பார்க்கலாம். அனகொண்டா நிலத்தில் 1 மணி நேரத்துக்கு 1.5 கிலோமீட்டர், அதாவது 1.5 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகும். அதுவே பார்த்திங்கன்னா தண்ணியில் அதை விட ஸ்பீடாக போகும். அனகொண்டாவுக்கு கண்ணும் நாசியும் தலையோட மேல் பகுதியில் இருக்கும். எதுக்காகனா தன்னோட மொத்த உடம்பையும் வந்து தண்ணிக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக ஹெல்ப் ஆகும். அந்தமாரி வச்சுருக்கிறதால தன்னோட இறையை வந்து வேட்டையாடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் தண்ணிக்குள்ளே. அதேமாரி அனகொண்டா வந்து தண்ணிக்குள்ளே 10 நிமிஷம் வரையும் மூச்சு அடித்து இருக்க முடியும். அனகொண்டாவுக்கு விஷம் கிடையாது. எந்த ஒரு மலைப்பாம்புக்குமே வந்து விஷம் கிடையாது. ஆனால் அதோட பல்லு வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா வேட்டையாடைய இறையை வந்து வாய்க்குள்ளே வச்சு உள்ளே நகர்த்துறதுக்காக யூஸ் ஆகும். அனகொண்டா இனத்தில் பெண் அனகொண்டா தான் சைஸில் பெருசாக இருக்கும். அதாவது ஆண் அனகொண்டாவை கம்பேர் பண்ணும்போது பெண் அனகொண்டா தான் பெருசாக இருக்கும். அனகொண்டா 20 முதல் 40 குட்டி வரைக்கும் போடும். அனகொண்டா வந்து முட்டை போடாது. வயிற்றுக்குள்ளே தன்னோட முட்டைலாம் பொரிஞ்சிடும். அதனால் வெளியே வரும்போது குட்டியாக தான் வெளியே வரும். பிறந்த உடனே குட்டியெல்லாம் தனியாக போக ஆரம்பிச்சிடும். தன்னோட உள்ளுணர்வு காரணமாக வேட்டையாடவும் கற்றுக்கொள்ளும். குட்டிகள் பிறந்த உடனே தனியாக போக ஆரம்பிச்சிடும். அம்மாவை சார்ந்து வாழாது. பிறக்கும் போதே 2 அடி வரைக்கும் இருக்கும். சின்ன சின்ன மீன், தவளை இந்தமாரி சாப்பிட ஆரம்பிக்கும். தன்னோட உள்ளுணர்வு காரணமாக வேட்டையாடும். அனகொண்டா வந்து மனுஷங்களை சாப்பிடுமா சாப்பிடாதுன்றது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆனால் அனகொண்டா மனுஷங்களை சாப்பிட்டதுக்கான எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் கிடையாது. இது கிட்டத்தட்ட 54 கிலோகிராம் எடை உள்ள ஒயிட் டெயில்டு டீர் என்ற ஒரு மான் வகையை சாப்பிடக்கூடும். அதனால் மனுஷங்களையும் சாப்பிட்றதுல அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. டிசம்பர் 2014 டிஸ்கவரி சேனல் ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஈட்டன் அலைவ்னு சொல்லிட்டு. ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணவர் யாருன்னா பால் ரோசாலி. என்ன பண்ணணும்னா தன்னோட உடம்பு முழுக்க பாடி ஆர்மர், அதாவது பாம்போட பிடியிலேருந்து தன்னை நெருக்காமல் இருக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் பாம்போட ஜீரணம் இது வந்து நம்ம செரிக்காமல் இருக்கிறதுக்காக உடம்பு முழுக்க பாடி ஆர்மர் போட்டுக்கிட்டாரு. அந்த பாடி ஆர்மர் ஃபுல்லாக பிக்கோட ரத்தத்தை வந்து தெளிச்சுக்கிட்டாரு. எதுக்காகனா பாம்புக்கு வந்து அவர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், அதாவது வேட்டையாடணும் ஒரு இது வரத்துக்காக. இதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து பிக்கோட பிளட்டு வந்து தடவிக்கிட்டாரு. எதுக்காகனா அப்போ தான் பாம்பு வந்து தன்னை வந்து ஒரு ஈடுபடுத்தி கொள்ளணும் வேட்டையாடுறதுக்கு, அதுக்காக. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அப்புறம் தன்னை கழுத்து பகுதி ஃபுல்லாக போட்டு இருக்கிறதுக்கப்புறம் அவரால் மூச்சு விட முடியல. அதனால் அந்த ஷோவை வந்து பாதிலையும் வந்து நிறுத்திட்டாங்க. அனகொண்டாவோட வாழ்நாள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம்.
நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த அனிமலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களோ அந்த அனிமலை பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.